ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 182. காசி பிராமணர்களின் அகங்காரத்தை அடக்குதல். ஸ்ரீபாதப்பட் என்கின்ற தக்ஷகிரந்தி பிராமண பண்டிதர் ஒருவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் வந்திருந்தார். அவர் ஸ்ரீ சுவாமிக்கு ஸ்ரத்தையாக சேவைகள் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் ஸ்ரீ சுவாமி ஒரு நாள், ஏ பிராமணரே, 3 மாத காலம் காசிக்கு செல்லும், பிறகு என்னை சந்திக்கவும் என்று கூறியவுடன் அவர் காசிக்கு சென்றார். அங்கு அவர் 3 மாத காலங்கள் தங்கி கங்கையில் நீராடிவிட்டு விஸ்வேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வேத பண்டிதர்களுடன் உரையாடுதலில் ஈடுபடுவார். ஸ்ரீபாதப்பட் கூறும் எந்த கருத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அவமதித்தனர். அதனால் மனம் வெறுத்து எனக்கு எந்தவித கௌரவமும் தேவையில்லை என்று கூறிவிட்டு விஸ்வேஸ்வரரை தரிசனம் செய்வதற்காக சென்றார். விஸ்வேஸ்வரருக்கு முன்னால் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் இடுப்பில் கைகளை வைத்துக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமியை கண்டவுடன் பிராமணர் சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்தார். அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும், இவர் பார்ப்பதற்கு மிகவும் தேஜஸ்வியாக இருக்கிறார், இவர் கண்டிப்பாக ஒரு அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டனர். சிலர், நாங்கள் இவரை ஹம்பியில் பார்த்திருக்கிறோம் என்று கூறினர். சிலர் இமயமலையிலும் சிலர் புரி ஜெகநாத்திலும் பார்த்திருப்பதாக கூறினர். ஒரு சிலர் ஸ்ரீ சுவாமிக்கு ஒரு பானை முழுவதும் கல்லும் மாமிசமும் படைத்து உண்ணுமாறு வற்புறுத்தினர். அச்சமயத்தில் ஒரு பெண் அங்கு திடீரென வந்து, இவர் முழுமையான பிரம்மம், பரமஹம்சர், கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான விஸ்வேஸ்வரர், நீங்கள் அவரை தொந்தரவு செய்தால் அழிந்து நாசமாகி விடுவீர்கள் என்று கூறிவிட்டு அந்த கல் மற்றும் மாமிசத்தை தொட்டால் கல் தண்ணீராகவும் மாமிசம் பழங்களாகவும் மாறின. அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்து நின்றனர். ஸ்ரீபாதப்பட் ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் மீண்டும் நமஸ்கரித்துவிட்டு, மகாராஜ், நீங்கள் அக்கல்கோட்டிலிருந்து எப்போது இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார். நான் அனைத்து இடங்களிலும் வசிக்கிறேன், உன்னுடைய வேலைக்காக நான் இங்கு வந்தேன். நீ வேத விற்பனர்களை சந்தித்து வேத மந்திரங்களை ஓது என்று கூறினார். ஸ்ரீபாதப்பட் காசி பிராமணர்களுடன் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினார். காசி பிராமணர்கள் அனைவரும் ஆச்சரியம் அடைந்து அவருக்கு மரியாதை செய்து ஆசனம் கொடுத்து அமர்த்தினர். நாங்கள் உங்களுடைய ஞானத்தை உணர்ந்து கொள்ளாமல் அவமதித்து விட்டோம், தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு ஸ்ரீபாதப்பட்டுடைய பாதத்தில் விழுந்து வணங்கிவிட்டு அவருக்கு ஆடை ஆபரணங்கள் அளிவித்து கௌரவித்தனர். பின்னர் ஸ்ரீபாதப்பட் அனைத்து பிராமணர்களுக்கும் போஜனம் அளித்துவிட்டு அக்கல்கோட் சென்றடைந்தார். அக்கல்கோட் வந்தவுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்துவிட்டு அவரை வாயார புகழ்ந்தார். மகாராஜ், என்னை போன்ற சாதாரணமான ஒருவரை நீங்கள் வேதங்கள் ஓத வைத்தீர்கள், உங்களுடைய லீலைகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்று கூறிவிட்டு நடந்தவைகளை அனைவரிடமும் விவரித்தார். அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று கோஷம் எழுப்பினர். நாமும் அனைத்து திசைகளிலும் சூழ்ந்திருக்கும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு வெற்றி உண்டாகட்டும் என்கின்ற கோஷத்துடன் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோமாக. ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.